ஹாய் ஆல். இன்னைக்கு ஹிஸ்ட்ரியோட நெக்ஸ்ட் டாபிக் கண்டினியூ பண்ணலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து லேட்டர் வேதிக் ஏஜ் வரைக்கும் பார்த்தோம். இன்கேஸ் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா ஐ திங்க் ஒரு 4 டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாள் கேப் இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து லைட்டாக ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்டு நம்ம இந்த டாபிக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோன் ஏஜ். அதாவது ஹியூமன்ஸ் வந்து அவங்க பிரெயினை யூஸ் பண்ணி ஒரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா டூல்ஸ் வந்து பண்ணாங்க. அது வந்து எதனால ஆனதுன்னா ஸ்டோன் டூல்ஸ். கல் இருக்கும் இல்லைங்களா, அதுல இருந்து ஸ்டோன் டூல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அதோட சைஸ் பெருசுல இருந்து அப்படியே சின்னதாயிட்டே போகுது. ஓகேங்களா? நம்மளுக்கு இது வந்து ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இங்க நம்ம எக்ஸ்கவேட் பண்ற டூல்ஸ் இல்லைன்னா பெயிண்டிங்ஸை வச்சுதான் நம்ம வந்து இதை புரிஞ்சுக்க முடியுதே தவிர அங்க எழுதுற பழக்கம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ரிட்டன் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. அதனாலதான் இதை வந்து ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்றோம். இதுக்கு அடுத்து என்ன வருது அப்படின்னா ஃபார்மிங் வருது, பாட்ரி மேக் பண்ற நாலேஜ் எல்லாம் வருது நியோலித்திக் ஃபேஸ்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சார்கோலித்திக் ஃபேஸ் வந்து வருது. சார்கோலித்திக்னா ஃபர்ஸ்ட் காப்பர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வருது. பிரான்ஸ் ஏஜ் வந்து வருது. ஓகேங்களா? பிரான்ஸ் ஏஜ் ஐ மீன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ரிட்டன் எவிடன்ஸ் வந்து இருக்கு. ஆனா அதை நம்மளுக்கு டீகோட் பண்ண தெரியல, இல்லைன்னா டீசைஃபர் பண்ண தெரியல. அதாவது அது என்னன்னு நம்மளுக்கு படிக்க தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பக்கத்து ஸ்டேட்டுக்கு போறோம்னா அங்க எழுதியிருப்பாங்க போர்டில், இல்லைன்னா அந்த லாங்குவேஜ்ல பிரிண்ட் பண்ண புக்ஸ் பேப்பர் எல்லாம் இருக்கும். பட் நம்மளால அதையே புரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதோட மீனிங் நம்மளுக்கு புரியல. அதே தான் இங்கேயும் பிரச்சனையா இருக்கு. பிகாஸ் நம்மளுக்கு அது என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதனால இதை நம்ம புரோட்டோ ஹிஸ்டரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டைமுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ரிக்வேதிக் பீரியட் வந்து வருது. ரிக்வேதிக் பீரியட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பீப்புள் வந்து எங்கிருந்தெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு தியரிஸ் நிறைய இருக்கு. அதை பத்தி நம்ம அந்த வீடியோலயே பார்த்துட்டோம். ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது, இல்லைன்னா மெயின் ஆக்குபேஷன் கிடையாது. கவு தான் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். மாடு மேய்க்கிறது தான் இவங்களோட முக்கியமான வேலையா இருந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் வந்து செகண்டரியா தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு சைடு இன்கம் மாதிரி தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து நிலையா ஒரு இடத்துல இருந்து வாழவே ஆரம்பிக்கல. அவங்க வந்து அப்படியே நாடோடி மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி அவங்க வரும்போது ரிக்வேதிக் ஏஜ் வந்து நம்ம இந்தியா சப்கான்டினென்ட்ல எங்க பாக்குறோம் அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் இந்தியா, ஆப்கானிஸ்தான் இந்த இடத்துல எல்லாம் நம்ம பார்க்க முடியுது ரிக்வேதிக் பீரியட. ஓகேங்களா? ரிக்வேதிக் ஏஜ்ல பார்த்தோம் அப்படின்னா ரிக்வேதா வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம அந்த வீடியோலயே பார்த்துட்டோம். இதுல வந்து பீப்புள் வந்து கவுக்காக மாடுக்காக தான் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? லேண்டுக்காக இவங்க சண்டை போடவே மாட்டாங்க. அதே மாதிரி கிங் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து ஹெரிடிட்ரியா இருக்க மாட்டாங்க. ரொம்ப அட்டானமி அவங்களுக்கு எல்லா பவருமே இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த குரூப்பா சேர்ந்துதான் எந்த டிசிஷனா இருந்தாலும் எடுப்பாங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு லேட்டர் வேதிக் பீரியட் வருது. லேட்டர் வேதிக் பீரியட் என்ன ஆகுதுன்னா நார்த் வெஸ்டர்ன் இந்தியால இருந்து இண்டோ கேஞ்சட்டிக் பிளேன், அதாவது இப்ப இருக்கிற யூபி, பீகார் அந்த இடத்துக்கு வந்து வராங்க. ஓகேங்களா? இங்க நிறைய லிட்ரேச்சர்ஸும் வருது. உபனிஷிட்ஸ் 3, வேதாஸ், அதுக்கப்புறம் நிறைய புராண கதைகள், ஸ்மிருதி, இது மாதிரி நிறைய வருது. இந்த லிட்ரேச்சர் எல்லாமே நம்ம லேட்டர் வேதிக் ஏஜ் அந்த வீடியோல நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதெல்லாம் வருது. ஸோ இப்போ என்ன நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அயன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அயன் இருந்தா அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். அதாவது எப்படி ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும்னா இப்போ மண் இருக்குன்னா அது வந்து ஹார்டா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அதை லூசன் அப் பண்றதுக்கு மரத்தினால ஆன கலப்பையை வச்சு அந்த சாயில வந்து ரெடி பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? அதை விட அயன் மெட்டல் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஃபர்டைல் சாயில் வந்து அதுக்கு மேல வருது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா அக்ரிகல்ச்சர் வந்து அவங்களுக்கு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மா மாறுது. இப்போ ஒரு இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல அவங்க தங்குனாதான் அந்த அக்ரிகல்ச்சர் வந்து அவங்க ப்ரொலாங்டா பண்ண முடியும். அதனால லேட்டர் வேதிக் ஏஜோட எண்டுல என்ன ஆகும்னா பீப்புள் வந்து ஒரே இடத்துல இருந்து வாழ ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முன்னாடி அப்படியே மூவ் ஆகி வந்து நார்த் வெஸ்டர்ன் இந்தியா வந்து அங்கிருந்து இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயினுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அங்கேயே தங்கி அக்ரிகல்ச்சர் பார்த்து அவங்க ஒர்க்கை வந்து அப்படியே பார்த்துக்கிறாங்க. ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனா அங்கேயே இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப என்ன சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா கிங்னு ஒரு பர்சன் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு இடம் இருக்கு, இங்க ஒரு ட்ரைபல் பீப்புளா தான் இவங்க இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இவங்க எல்லாரும் ஒன்னா இங்கேயே தங்கி இருக்காங்க. ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனா போகும்போது இவங்களுக்கு இந்த இடத்த தவிர பெருசா வேற எந்த நாலேஜும் இருக்காது. இங்கேயே அதுக்குள்ளேயே செக்லூடடா இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஹெட் இருந்திருப்பாங்க. இப்ப இந்த ஹெட் வந்து ஹெரிடிட்ரி போஸ்டா
மாறிடும். அதாவது லேட்டர் வேதிக் பீரியட்லயே ஹெரிடிட்ரியா மாறும். ஆனா மகாஜனபதாஸ் 6th century BCE பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து கிங்னா நம்மளுக்கு உங்க மைண்ட்ல ஒரு இமேஜ் வரும் கரெக்ட்டுங்களா? அது வந்து இங்கதான் வர ஆரம்பிக்குது. இந்த டைம் பீரியட்ல தான் வர ஆரம்பிக்குது. அதாவது கிங் சொல்றதா அல்டிமேட், கிங் சொல்றது மட்டும் தான் நம்ம கேட்கணும், கிங்க எதிர்த்து எதுவுமே பேசக்கூடாது. இந்த மாதிரி இது எல்லாமே நம்மளுக்கு மகாஜனபதாஸ் இந்த டைம் பீரியட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த டைம்ல பீப்புளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ட்ரைபை விட அவங்களுக்கு வந்து அந்த லேண்ட் மேலதான் அஃபினிட்டி இருக்கு. எப்படின்னா நம்ம வேதிக் ஏஜ் வீடியோஸ்லயே பார்த்தோம், அவங்கள வந்து அந்த ட்ரைபு கூட தான் அவங்க அசோசியேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு. ஆனா இப்ப அவங்க தங்கி அங்கேயே இருந்து பழகுனனால இப்ப அவங்க அந்த லேண்டோட அசோசியேட் பண்ணிக்காங்க. மதர் லேண்டுன்னு நம்ம சொல்றோம் கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரியான ஃபீலிங் இப்பதான் வருது. ஏன்னா இப்பதான் அவங்க கண்டினியூஸா ஒரே இடத்துல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் நம்ம இதையே மகாஜனபதாஸ்ன்னு சொல்றோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம், ஜனானா ட்ரைப் பீப்புள், பாதாஸ் அப்படின்னா அந்த ட்ரைப் கால் வச்ச இடம்னு சொல்லுவாங்க, லேண்டுன்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த ட்ரைபோட காலடி பட்ட இடம்னு சொல்லுவாங்க. மகானா பெருசுன்னு அர்த்தம். ஸோ லேட்டர் வேதிக் ஏஜ்ல ஜனபதாசா இருந்தது மகாஜனபதாசா எப்படி மாறுதுன்னா, இங்க ஒரு ட்ரைப் இருப்பாங்க, இங்க ஒரு ட்ரைப், இங்க ஒரு ட்ரைப்னு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி மாடுக்காக வார் நடந்துச்சு, இப்ப லேண்டுக்காக நடக்குது. இப்ப இவங்க இந்த 3 ட்ரைபும் ஒன்னா சேர்ந்து இது ஃபுல்லாமே ஒரே மகாஜனபதாவா மாறுது. ஓகேங்களா? இப்படிதான் நம்மளுக்கு 6th century BCE மகாஜனபதா ஒரிஜினேட் ஆகுது. ஓகே, இப்ப நம்மளுக்கு இத பத்தின டீட்டெயில்ஸ் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய டெக்ஸ்ட், அதுக்கப்புறமா ஃபாரினரோட அக்கௌண்ட்ஸ், இதுல இருந்து நம்மளுக்கு மகாஜனபதாஸோட டீட்டெயில்ஸ் கிடைக்குது. மொத்தமா அங்க நிறைய கிங்டம்ஸ் இருந்தாங்க. ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது 16 கிங்டம். அவங்களதான் மகாஜனபதாஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இந்த டைம் பீரியட்ல தான் புத்தாவும் மகாவீராவும் இருப்பாங்க. ஸோ இந்த 6th century BCE என்னெல்லாம் நடக்குது? மகாஜனபதாஸா மாறுறாங்க ஜனபதாஸ். அடுத்தது புத்தான் மகாவீரா வந்து வர்றாங்க இந்த டைம் பீரியட்ல. ஓகேங்களா? இந்த மகாஜனபதாஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா, விந்தியன் ரேஞ்சுக்கு நார்த்ல இருக்கு. அதாவது மத்திய பிரதேஷுக்கு மேலதான் எல்லாமே இருக்கும். ஒரு மகாஜனபதா அசாக்கா அந்த மாதிரி வரும். இது மட்டும்தான் விந்தியன் ரேஞ்சுக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மகாஜனபதாஸ் பத்தின டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, புத்திஸ்ட் டெக்ஸ்ட் அங்குட்டரா நிக்காயா இந்த புக்ல இருக்கு. அடுத்து பகவதி சூத்ரா ஜைன டெக்ஸ்ட்ல இருக்கு. பணினியோட அஷ்டாரியாயி இந்த புக்லயும் இருக்கு. ஓகேங்களா? இது போக நிறைய புக்ஸ்ல இருக்கு. இதுதான் மெயினான புக்ஸ். இதுல இருந்துதான் நம்மளுக்கு இந்த மகாஜனபதா சங்கு கிங் அவங்களோட என்ன மாதிரி அவங்க இருந்தாங்க, அந்த லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் டெக்ஸ்ட்ல வந்து ஏன் நம்மளுக்கு மகாஜனபதாஸை பத்தி தெரியுது அப்படின்னா, மகாஜனபதாஸ் இவங்க மோஸ்டா வந்து ஹிந்து கிங்கா தான் இருந்தாங்க, இல்லைன்னா வேதிக் ரிலீஜியனை ஃபாலோ பண்ண கிங் தான் இருந்தாங்க. ஸோ இதுக்கு ஆப்போஸ் பண்ற மாதிரி தான் இந்த புத்திசம் ஜெயினிசம் வந்திருக்கும். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ புத்திசம் ஜெயினிசம்ல பார்க்கலாம். ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ வேதிக் ரிலீஜனை அப்போஸ் பண்ணி தான் இந்த புத்திஸ்ட் அண்ட் ஜெயினிசம் வருது. அப்போ அந்த வேதிக் ரிலீஜனை பத்தி பேசும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ற மகாஜனபதாஸையும் பத்தி பேசணும். கரெக்டுங்களா? அதனாலதான் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸும் வர ஆரம்பிக்கும். அப்புறம் லேட்டர் பீரியட்ல கிங்ஸ், இந்த மகாஜனபதாஸ்ல இருந்த கிங்ஸுமே புத்திஸ்ட் ஜெயினிஸ்டால வந்திருக்காங்க. ஓகேங்களா? அது நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ இந்த புத்திஸ்ட் டெக்ஸ்டான அங்குட்ர நிக்கையா இந்த புக்ல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஹிமாலயாக்கும் நர்மதாக்கும் நடுவுல இருக்க இடத்த 16 மகாஜனபதமா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கும் இந்த புக்கு. நம்ம பார்த்தோம், மகாஜனபதா அப்படின்னாவே ஒரு கிங்டம் இல்லைன்னா மொனார்கின்னு சொல்ல முடியாது. அதான் மொனார்கினா மன்னராட்சின்னு நம்மளால சொல்ல முடியாது. மகாஜனபதா இதோட மீனிங் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு நிறைய கூட்டமா இருக்கிற பீப்புள் இருக்கிற ஒரு இடம்னு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? இதுல 2 டைப்ல இருக்கு. ஒண்ணு வந்து கனசங்காஸ், இன்னொன்னு வந்து ஸ்டேட். ஸ்டேட்னா இப்ப நம்ம சொல்றோம்ல மொனார்கி, கிங்டம், இதுதான் இந்த ஸ்டேட். அப்ப இந்த கனசங்கா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒலிகார்கின்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி டிக்டேட்டர்ஷிப், டெமோக்ரஸி மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் கவர்மெண்ட். என்னன்னா, குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்துதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இங்க ஒருத்தருக்கு ஒரு பவர், ஐ மீன் ஃபுல் பவர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் பாக்குறோம், பிரசிடென்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எல்லாத்துக்குமே ஈக்குவல் பவர் இருக்கு அப்படின்னா அதுதான் ஒலிகார்கி. இங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அதனால இது ஒலிகார்கி கிடையாது. புரியுதுங்களா?
ஸோ கனசங்கா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தவங்கக்கிட்ட மட்டும் பவர் இருக்காது, எல்லாத்துக்கிட்டையும் சேர்ந்துதான் இருக்கும், ஈக்குவல் பவர் இருக்கும். அவங்க வந்து அட்வைஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க தான் டிசிஷனே எடுப்பாங்க. அதுவே இந்த மகதா, கோசலா, வத்சா, அவந்தி இந்த மாதிரி ஸ்டேட்லலாம் என்ன நடக்கும்னா கிங் இருப்பாங்க, கிங்குக்கு கீழே ஒரு கவுன்சில் இருக்கும். அந்த கவுன்சில்ல குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க அட்வைஸ் தான் பண்ண முடியுமே தவிர டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் மகாஜனபதாஸோட ஒரு பேசிக்கான அவுட்லைன். அந்த 16 மகாஜனபதாஸ் வந்து இங்க நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது வந்து அதோட கேபிட்டல். ஓகேங்களா? இப்போ இங்க NSன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா இது வந்து நார்த் கேபிட்டல், சவுத் கேபிட்டல். ஒரு சில மகாஜனபதாஸ் ரொம்ப பெருசா இருக்கு, இல்ல நடுவுல ரிவர் ஸ்பிளிட் பண்ணுது அந்த கிங்டம் அப்படின்னா அந்த காலத்துல டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்காது, அதனால 2 கேபிட்டல் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க நோட்ஸ்ல ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கேட்டாங்கன்னா இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது மட்டும் மறக்காம படிச்சுக்கோங்க. லைக் இந்த டாக்ஸிலா, கௌஷம்பி, வைஷாலி இது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறதோட மகாஜனபதா பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு மேப் தான் இது. ஸோ விந்தியன் ரேஞ்ச் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டா இங்க இருக்கும். ஸோ அதுக்கு சவுத்துல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த அஸ்மகா, அதாவது இந்த அஷாகா, இந்த கிங்டம் தான் நம்மளுக்கு சவுத்ல இருக்கும். பேலன்ஸ் எல்லாமே மேலதான் இருக்கும். இந்த மகாஜனபதாஸ்லயே நார்த் மோஸ்ட் எது அப்படின்னா கம்போஜா. அதுவே ஈஸ்ட் எதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வஜ்ஜி வரும், இல்லைன்னா அங்கா. இது 2ல ஏதாச்சும் ஒன்று வரும் ஆப்ஷனை பேஸ் பண்ணி. அதுவே நம்மளுக்கு வெஸ்ட்ல என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா மட்சா, இதுதான் நம்மளுக்கு வெஸ்ட்ல வரும். ஓகேங்களா? சவுத்துல இது நம்மளுக்கு தெரியும், அசாக்கா. ஸோ இந்த 4 இது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மகாஜனபதாஸ் கீழே இருந்த பீப்புளோட லைஃப் எப்படி இருந்துச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த டைம் பீரியட் தான் நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு MBPW இந்த டைப் ஆஃப் பாட்ரி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு லக்ஸுரி ஐட்டமா பார்த்துருப்பாங்க. இது எல்லாமே சின்ன சின்ன பாட்ஸாக தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி பணக்காரங்க யூஸ் பண்ண ஒரு டைப் ஆஃப் பாட்ரியாக தான் இதை வந்து பார்க்குறாங்க. இதே மாதிரி லேட்டர் வேதிக் பீரியட்ல நம்ம பார்த்துருப்போம். அதுதான் பெயிண்டர் கிரேவர் பாட்ரி, PGW நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பாட்ரியில இந்த டைப் பாட்ரி தான் இதை வந்து மென்ஷன் பண்றாங்க. ஐ மீன் இந்த லேயர் இருந்துச்சுன்னா மகாஜனபதாஸ் டைம் பீரியட் அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து சொல்றாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு நார்த்தன் இந்தியால தான் கிடைச்சிருக்கும், அதனாலதான் இது பேரே நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர். ஓகேங்களா? சவுத் இந்தியால வந்து அமராவதியில மட்டும்தான் இது கிடைச்சிருக்கே தவிர இது சவுத்ல சுத்தமா கிடையாது, நார்த்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல பஞ்ச் மார்க் காயின்ஸ் வந்து பார்க்க முடியுது. அதிகமா சில்வர் அண்ட் காப்பர் இல்ல, இதுல சில்வர்ல தான் அதிகமா இருக்கும், அதுக்கு அடுத்த லெவல்ல காப்பர் இருக்கும். ஓகேங்களா? பஞ்ச் மார்க் காயின்ஸ் அப்படின்னா எப்படி சொல்லலாம், ஒரு ரவுண்ட் ரவுண்டா மெட்டல் வந்து டிராப்பா விட்டுருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஒரு சீல் மாதிரி அச்சு மாதிரி ஒன்று வச்சு இதை அமுத்துறது மூலியமா இதுல ஒரு இம்ப்ரெஷன் வரும். அது அந்த ப்ரெஷர்னால இது ரவுண்டாவும் மாறும். ஐ திங்க் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் பஞ்ச் மார்க் காயின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு மெட்டலை உருக்கி ஒரு செமி சாலிட் ஸ்டேட்ல ஒரு டிராப் மாதிரி இப்படி விட்டு அப்புறம் ஒரு இம்ப்ரெஷன் இருக்கிற வெயிட்டான ஆப்ஜெக்டை வச்சு தட்டும்போது உங்களுக்கு ஃபிளாட் ஆகி அந்த சேம் டைம் இங்க டிசைனும் வரும். அதுதான் பஞ்ச் மார்க் காயின். இந்த டைப் ஆஃப் காயின்ஸ் வந்து நம்மளுக்கு மகாஜனபதாஸ் டைம் பீரியட்லயே இருக்கு. மெட்டல் என்னன்னா சில்வர் அண்ட் காப்பர். இதை வந்து நிக்ஷான்னு இந்த டைம் பீரியட்ல சொல்லுவாங்க. நம்ம வேதிக் ஏஜ்ல பார்த்தோம் கோல்டு காயின்ஸை நிக்ஷான்னு சொன்னாங்க, இல்லைன்னா அப்ப மணியா எதை யூஸ் பண்ணாங்களோ அதை நிக்ஷான்னு சொன்னாங்கன்னு. ஸோ இந்த டைம் பீரியட்ல இந்த மணியா யூஸ் பண்ணது எதுன்னா பஞ்ச் மார்க் காயின்ஸ். ஸோ அதை தான் நிக்ஷானும் சொல்றாங்க. இங்க பஞ்ச் மார்க் காயின்ஸ் இருக்கிறதுனால பார்ட்டர் சிஸ்டம் இல்லையானா கிடையாது, பார்ட்டரும் இருக்கு, மணி இந்த காயின்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி செட்டில்மெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாடோடியா இருந்தாங்க, இப்போ நல்லாவே ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனா செட்டில் ஆயிருக்காங்க. அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ புறா இல்ல நகரா அப்படின்னா ஃபோர்ட்டிஃபைட் டவுனா சிட்டி, அதாவது ஒரு ஒரு இடம் இருக்கு. இப்ப இதுதான் ஒரு ஊர் இல்ல ஒரு சிட்டி ஒரு வில்லேஜ் அப்படின்னா இதை சுத்தி அவங்க வந்து செக்யூரிட்டிக்காக ஃபோர்ட்டிஃபை பெரிய பெரிய செவுரு கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அததான் ஃபோர்ட்டிஃபை சிட்டின்னு நம்ம சொல்றோம். அதே நிகாமா அப்படின்னா மார்க்கெட் டவுன். இப்பவுமே நம்மளுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டவுன் ஏரியான்னு ஒண்ணு இருக்கும், அங்க ஃபுல்லாமே கடைங்க தான் இருக்கும், ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருக்காது. ஸோ அதுமே மார்க்கெட் டவுனா இருக்கிறத நிகாமான்னு சொல்லியிருக்காங்க. ராஜ்தானி அப்படின்னா கேபிட்டல். இப்போ மகதாவோட கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் ராஜ்கிஹா, அப்ப அது கேபிட்டலை வந்து ராஜ்தானின்னு சொல்றாங்க.
அதே மாதிரி சின்ன சின்ன டவுன்ஸ் என்னன்னு சொல்றாங்க, நகர்கான்னு சொல்றாங்க. பெரிய சிட்டிஸை வந்து மகாநகர்கான்னு சொல்றாங்க. விசாஸ் அப்படின்னா மர்ச்சன்ட் ஸ்ட்ரீட். அதாவது இந்த எப்படின்னா ஆர்டிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அதாவது ஒரு ஜுவல் மேக் பண்றவங்க, இல்லைன்னா கிளாத் டெக்ஸ்டைல், அந்த துணி நெசவாளர்கள், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்ல தான் இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்லயே தான் இதை ட்ரேட் பண்றவங்களும் இருப்பாங்க, இதை வாங்கி கொண்டு போய் வெளியே விற்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. அந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வெசாஸ்ன்னு சொல்றோம், மகாஜனபதா டைம் பீரியட்ல. அடுத்தது கில்ட்ஸும் நம்மளால பார்க்க முடியுது. அதாவது இப்போ ஜுவல் மேக்கிங் இப்போ ஜுவல் மேக்கிங் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருந்து அதுக்கு ஒரு ஹெட் வச்சுப்பாங்க. ஸோ அதுதான் கில்டு. அவங்களுக்குள்ள வர பிரச்சனையை அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குனாலும் இங்க மணி வாங்கி எப்படி சொல்லலாம், கடன் வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருக்கு, இல்லைன்னா நாலேஜ் அப்கிரேட் பண்ணணும்னாலும் இந்த கில்டுக்கு போய் அவங்க நாலேஜ் அப்கிரேட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. பேசிக்லி இப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இது. ஓகேங்களா. அடுத்து செட்டி அப்படின்னா ஊர்ல பெரிய பிசினஸ்மேன், அவங்களதான் செட்டின்னு அப்ப சொல்லியிருக்காங்க. உத்தரபாதா அண்ட் தக்ஷிண பாதா ஃபார் ட்ரேடு. அப்ப வந்து ட்ரேடு வந்து சி வழியாவும் நடந்திருக்கு, ரிவர் வழியாவும் கொண்டு போவாங்க, லேண்ட் வழியாவும் கொண்டு போவாங்க. ஓகேங்களா. இந்த டக்ஷீலான்னு நம்ம பார்த்தோம், அந்த காந்தாராவோட கேபிட்டல். அந்த தக்ஷீலால இருந்து தான் நம்மளுக்கு ட்ரேடு வந்து வெளியே எக்ஸ்போர்ட் பண்றது எல்லாமே நடக்கும். இந்த தக்ஷீலாக்கு போறதுக்கு 2 பாத் வச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து உத்தரபாதா அப்படின்னா நார்த். ஸோ இப்போ இதுதான் ஒரு மகாஜனபதானா நார்த் சைடா போனாங்கன்னா அது உத்தரபாதான்னு சொல்லுவாங்க. சவுத்துல போனாங்க அப்படின்னா தக்ஷிணபாதான்னு சொல்லுவாங்க. தக்ஷீலா நார்த்ல தான் இருக்கு. ஏன் இவங்க சவுத் வழியா போவாங்க அப்படின்னா ஆஹ் அவங்களுக்கு வந்து அந்த ரிவர் சிஸ்டம் கனெக்டிவிட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ இதுதான் இந்தியா அப்படின்னா இப்ப இங்க இருக்காங்கன்னா ரிவர் வழியாவே இந்த இடத்துக்கு வந்து இங்கிருந்து அவங்க இப்படி போவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி லேண்ட் வழியே இப்படி போறதை விட அவங்களுக்கு இது டைம் கம்மியா இருக்குங்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த உத்தரபாதா தக்ஷிண பாதாவோட ரூட்டும் கூட புக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. பட் அந்த இன்டெப்த்துக்கு இது படிக்க வேணாம், பிகாஸ் இதுல இருந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் வராது. அதனால உங்களுக்கு நான் மேலோட்டமா ஏதாச்சும் கேட்டா ஆப்ஷனை எலிமினேட் பண்ற மாதிரி, இல்ல பேசிக்கா கேட்டா ஆன்சர் பண்ற மாதிரி படிச்சுக்கிட்டோம்னா இந்த டாபிக் போதும். ஓகேங்களா. அடுத்தது எதை அதிகமா இம்போர்ட் பண்ணாங்கன்னா ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், இந்த லப்பீஸ் லசூலி, இந்த மாதிரி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் தான் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணது எல்லாமே இந்த பேர்ல்ஸு, ட்ரெஸ் ஐட்டம்ஸு, சாண்டில்வுட், பர்ஃப்யூம், இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸும் இருந்திருக்காங்க. இப்போ எப்படி நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம்னா கஸ்டம் டியூட்டி நம்ம இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ்க்கு பே பண்றோம், அந்த அந்த திங்ஸ் எல்லாம் அப்பவுமே இருந்திருக்கு. அதுக்கு வந்து தனியா அப்பாயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சன் பேர் என்ன அப்படின்னா கம்மி காசு. கஸ்டம் அஃபீஷியல் வந்து கம்மி காசுன்னு சொல்றாங்க. டால் ஆஃபீஸர்ஸை வந்து ஷவுல் கிகா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இது ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா வராது, ஸோ தப்பா சொன்னேன்னா ஐம் சாரி. டால் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க, இந்த செக் போஸ்ட் எல்லாம் இருக்கும், அந்த டால் வந்து கரெக்டா எனக்கு அந்த எக்ஸாக்ட் வேர்டு வந்து டக்குன்னு வர மாட்டேங்குது. ஒரு ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறோம் அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ டால் ஆஃபீஸர்னா அப்போ லேண்ட் வழியா போகும்போது அந்த டாலை கிராஸ் பண்ணி போகும்போது அதுக்கு பே பண்ணும் கரெக்டுங்களா. அது கலெக்ட் பண்ணவும் ஆஃபீஸர்ஸ் அப்போ இருந்திருக்காங்க. அடுத்தது ராஜபட்டாஸ். ராஜபட்டாஸ் அப்படிங்கிறது யாருன்னா அந்த காலத்துல அதிகமா டிராவலர்ஸும் இருந்தாங்க. இந்த ரிலீஜியஸ் பீப்புளும் அவங்க ரிலீஜியனை பரப்புறதுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ டிராவல் பண்றவங்களோட லைஃபும் ப்ராப்பர்ட்டி சேஃபா பாத்துக்கிறதுக்காக இவங்க இருக்காங்க. ஓகேங்களா. பேசிக்லி ஒரு போலீஸ் மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது 1/6 ப்ரொடியூஸை வந்து டேக்ஸா கொடுத்துருக்காங்க. இந்த டேக்ஸுக்கு இன்டர்மீடியேட்ஸ் கிடையாது. அதாவது ஃபார்மர் வந்து டைரக்டா கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணிடுவாங்க, நடுவுல யாருமே கிடையாது. ஓகேங்களா. இதுதான் அப்ப இருந்த ஒரு சோசியல் சிஸ்டம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னா அப்போ வந்து என்னென்ன, இப்போ வந்து சின்ன இடத்த ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ சடனா பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனும் மாறி இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அமத்தியாஸ் இல்லைன்னா மகாமத்ராஸ். இவங்க யாரு, இது வந்து ஒரு போஸ்ட் கிடையாது, அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டை தான் நம்ம வந்து இப்படி சொல்றோம் அமத்தியாஸ் அப்படின்னு. இவங்க என்னன்னா எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி, மிலிட்ரி இதோட ஹெட்டா இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜட்ஜு, மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு ஹெட்டு, கமாண்டர் இருக்காங்கன்னா கமாண்டருக்கு ஒரு ஹெட். இவங்க எல்லாத்தையும் மகாமத்ராஸ் இல்லைன்னா அமத்தியாஸ்னு அப்போ சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த போஸ்ட்ல யார் இருக்க முடியும் அப்படின்னா பிராமின்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும்.
அடுத்தது கோபாஸ். கோபாஸ் அப்படிங்கிறவங்க ஒரு 4-5 வில்லேஜ் இல்லைன்னா 10 வில்லேஜஸ் சேர்த்து பாத்துக்கிறவங்கள வந்து கோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அயுக்தாஸ் அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பாங்க. இந்த ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்காங்கல்ல, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த ஆயுக்தாஸ் வந்து இருப்பாங்க. பலி சாதகாஸ் இவங்க யாரு அப்படின்னா அந்த பலி அந்த டாக்ஸை வாங்குறதுக்கான ஒரு பர்சன். நம்ம பார்த்தோம் வேதிக் ஏஜ்ல பலிங்கிறது அது ஐ மீன் வாலண்டரியா இருக்கும். பீப்புள்னால என்ன முடியுதோ அவங்க வந்து கொடுக்கலாம். ஆனா இப்ப வந்து அது டாக்ஸா மாறி இருக்கும். அப்ப அந்த டாக்ஸை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு தனி பர்சன் இருக்காங்க. அடுத்து பரிஷத். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சபா, சமிதி, விதாத்தா, பரிஷத். இப்ப இது எல்லாமே அழிஞ்சு போய் பரிஷத் மட்டும்தான் இப்ப இருக்கும். இதுவும் அட்வைசரி கவுன்சில் தான். இதுலயும் பிராமின்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அட்வைஸ் மட்டும்தான் பண்ண முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிங்கங்கோட செலக்ட் பண்ண முடியும். அது அப்படியே காலப்போக்கில் அது எல்லாமே மாறி இப்ப வந்து ஜஸ்ட் அட்வைஸ் பண்ணலாம். அது கேட்கறதோ கேட்காததோ எண்ட் ஆஃப் தி டே அந்த கிங்கோட கையில தான் இருக்கும். இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் லீகல் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா இப்பதான் நம்மளுக்கு கிங் கிட்ட டைரக்டா போறதை விட இடையில வந்து ஒரு பர்சன் கிட்ட போய் லீகல் திங்க கேட்கிற டைம் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி ட்ரைபல் லாஸ்னால பீப்புள் வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னா இப்போ ட்ரைப் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு லா இருக்கும். அதை யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஈக்குவலான பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஆனா இந்த மகாஜனபதாஸ் இந்த டைம் பீரியட்ல என்ன நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த வர்ணா சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. லேட்டர் வேதிக் ஏஜ்லயே நம்மளுக்கு தெரியும் வர்ணா சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு. அப்போ இப்போ வந்து லாஸ் எப்படி இருக்க ஆரம்பிக்குதுன்னா ஒவ்வொரு வர்ணாக்கு ஏத்த மாதிரி அந்த லா வந்து மாறுது. சூத்ராஸ்க்கு வந்து ரொம்பவே ஹார்ஷான பனிஷ்மெண்ட்ஸ் தராங்க. அதே பிராமன்ஸ்னா ரொம்ப லைட்டான பனிஷ்மெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இது மாதிரி பார்ஷியாலிட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தோம்னா அந்த லா எல்லாமே ரிட்ரிபியூட்டிவ் லாவா இருக்கு. ரிட்ரிபியூட்டிவ்னா ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி. கை கைக்கு கை கண்ணுக்கு கண் அந்த மாதிரி. ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்களா அவங்கள கொலை பண்ணிடணும், ஒருத்தவங்க திருடிட்டாங்களா அவங்க கையை வெட்டிடணும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு லா வந்து அப்ப இருந்திருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி கிங்ஷிப்பும் இப்போ வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. நம்ம லேட்டர் வேதிக் பீரியட்லயே பார்த்துருப்போம் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். அதாவது 3 ஜென்ரேஷன் மேல கீழே சைட்ல கசின்ஸோட கசின்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்பாங்க. அதே மாதிரி தனித்தனியா ஒரு வேர்டு இல்லைன்னு நம்ம பார்த்திருப்போம். சிஸ்டர், கசின் இவங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அம்மா, கிராண்ட்மா இவங்களுக்கும் ஒரே வேர்டு. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பே பெருசா டெவலப் ஆயிருக்காது. எல்லாரும் ஒன்னா இருந்திருப்பாங்க. ஆனா தனித்தனி ரிலேஷன்ஷிப்பா ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா மகாஜனபதாஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இவங்க அப்பா, இவங்க அம்மா, அவங்களுக்கு மேல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க வேற ரிலேஷன். நம்மளுக்கு அந்த மாதிரி கின்ஷிப் வந்து டெவலப் ஆயிருக்கும். ஸோ அப்பா சைடுல இருக்கிற ஃபேமிலி வந்து குலான்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மா 2 சைடு ரிலேஷனையும் சேர்த்து சொல்றத நட்டகாஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. லேட்டர் வேதிக் பீரியட்லயே விமனோட ரோல் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். மகாஜனபதாஸ் டைம்ல வந்து இன்னுமே ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் ஃபீமேலோட நிலைமை. அது நம்மளுக்கு எக்ஸாம்பிள் வந்து எங்க தெரியுது அப்படின்னா இந்த சம்யுக்த நிக்கையா இந்த புத்திஸ்ட் டெக்ஸ்ட்ல வந்து புத்தா வந்து ஒரு கிங்குக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த கிங்குக்கு பொண்ணு பிறந்திருக்கும். அதை நினைச்சு அந்த கிங் வந்து வருத்தப்பட்டு இருக்கும் போது ஆஹ் புத்தா போய் அவங்களுக்கு கன்சோல் பண்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேர்ள் பிறந்துருச்சுன்னு நீ ஃபீல் பண்ணாத, அந்த பொண்ணு வந்து உனக்கு பையன் தான் என்னெல்லாம் பண்ணுவாளோ அந்த அளவுக்கு இந்த கிங்டமை எடுத்து போவா. அந்த மாதிரி புத்தா வந்து சொல்லி கன்சோல் பண்ற மாதிரி இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலியமா அப்ப வந்து கேர்ள் பிறக்கவே கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு கேர்ள்ஸோட சொசைட்டில விமனோட லெவல் வந்து கீழே போயிருக்கு அப்படிங்கறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா லேட்டர் வேதிக் பீரியட்ல இருந்து மகாஜனபதாஸ் எப்படி வந்தாங்க, மகாஜனபதாஸ்க்கும் லேட்டர் வேதிக் பீரியடுக்கு என்ன டிஃபரன்ஸ், அதே மாதிரி மகாஜனபதாஸ்ல கனசங்காவும் இருந்தாங்க, ஸ்டேட்டும் இருந்தாங்க, கிங்டமாவும் இருந்தாங்க. அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, அவங்களோட டாக்ஸேஷன் எப்படி இருந்துச்சு, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்படின்னா மகதா. அதாவது 16 மகாஜனபதாஸ்ல இம்பார்ட்டன்டான ஒரு மகாஜனபதா தான் இந்த மகதா. இந்த மகதாவோட ஹிஸ்டரி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கதான் நம்மளுக்கு மௌரியன் டைனாசிட்டி ஆரம்பிக்கும். ஸோ மௌரியன் கிங்டம்க்கு முன்னாடி ஹரியங்கா டைனாசிட்டி, சிஷுங்கா, நந்தா இந்த 3 டைனாசிட்டி வந்து வந்திருக்கும் இந்த மகாஜனபதாஸ் கீழேயே. ஸோ இது 3ஐயும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மகாஜனபதாஸோட டாபிக் எண்ட் ஆயிரும். ஓகேங்களா.
மகதா எம்பையரோட ஃபர்ஸ்ட் மகாஜனபதாவோட ஃபர்ஸ்ட் டைனாசிட்டி எது அப்படின்னா ஹரியங்கா டைனாசிட்டி. இதோட ஃபவுண்டர் வந்து பிருஹதத்தா. பிருஹதத்தாவா இருந்தாலும் அதை வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டைனாசிட்டியா மாத்தினது யாருன்னா பிம்பிசாரா. ஸோ பிம்பிசாராவோட தாத்தா தான் இந்த பர்சன். பட் இந்த டைனாசிட்டியா கொஞ்சம் பவர்ஃபுல்லா வந்தது வந்து பிம்பிசாராக்கு கீழே தான். ஓகேங்களா. கேபிட்டல் வந்து ராஜ்கிரிஹா. சரௌண்டட் பை 5 ஹில்ஸ். ஸோ இந்த இடத்த சுத்தியுமே 5 ஹில்ஸ் இருக்கும். அதனால நேச்சுரலாவே இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாவா இருக்கும். அதனால இது பேர் ராஜ்கிரிஹா இல்லைன்னா கிரிவ்ரஹானும் இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கிங் டு ஹேவ் அ ஸ்டாண்டிங் ஆர்மி. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங் ஆர்மி, அதாவது சேலரி கொடுத்து எப்பவுமே இயர் ஃபுல்லாவுமே ஆர்மில ஆளுங்க இருக்கிற செட்டப்பை கொண்டு வந்தது யாருன்னா பிம்பிசாரா தான். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பிரச்சனை வரும்போது வாருக்கு போகும்போது பீப்புளை கூப்பிட்டு அந்த கிங் வந்து வாருக்கு போவா அப்படியே தவிர சேலரிடு பர்சனா வந்து சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்ணி வைக்கிற ஹேபிட் வந்து கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் பண்ணது பிம்பிசாரா. அதனால பிம்பிசாராவை சேனியா ஸ்ரீனியான்னு சொல்றாங்க. அதே மாதிரி அங்காவும் அந்த 16 மகாஜனபதால ஒரு மகாஜனபதா. அதை காங்கர் பண்ணதும் பிம்பிசாரா தான். அதே மாதிரி பிம்பிசாரா வந்து இப்ப நிறைய பேர்த்த காங்கர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா எதிரியும் அதிகமாவாங்க, எனிமீஸும் அதிகமாவாங்க. அப்ப அவங்கள சஸ்டெயின் பண்ணிக்கணும்னா மத்த கிங்டம் இல்லைன்னா மற்ற கிங்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஸோ ஏன்ஷியன்ட் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா மேரேஜை தான் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 3 மேரேஜ் மூலியமா பிம்பிசாராவோட பொசிஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யாருன்னா மகா கோசலா. கோசலா கிங்டமோட ஒரு பிரின்சஸ். ஸோ இவங்க வந்து காஷியை வந்து டௌரியா கொடுத்துருப்பாங்க. அதனால அவங்களுக்கு 1 lakh காயின்ஸ் வந்து கிடைக்கும் ரெவென்யூவா. செகண்ட் ஒய்ஃப் யாரு அப்படின்னா செல்லன்னா லிச்சாவி பிரின்சஸ். வைஷாலினா வஜ்ஜி. ஸோ கனசங்கா பிரின்சஸ் தான் இந்த செல்லன்னா. இவங்களோட பையன் தான் அஜத சத்ரு. ஓகேங்களா. தேர்ட் ஒய்ஃப் யாரு அப்படின்னா மதுரா கிளானோட சீஃபோட பொண்ணு. ஸோ இது மூலியமா இவங்களுக்கு 3 ட்ரைப் இல்லைன்னா 3 மகாஜனபதாவோட சப்போர்ட் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதனால பிம்பிசாரா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரூலரா இருந்திருக்க முடியும். பிம்பிசாரா டைம் பீரியட்ல தான் காந்தார ரூலர் வந்து எம்பசி வந்து அனுப்பிச்சிருப்பாங்க இங்க மகதாக்கு. அவந்தி கூட வந்து ரைவல்ரி இருக்கும், அதாவது சண்டை இருக்கும். மீன் 2 பேத்துக்கு பிரச்சனையா இருக்கும். பட் கொஞ்சம் டைம் பீரியட்லயே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா மாறி இருப்பாங்க. அது நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா பிம்பிசாராவோட டாக்டரை வந்து அந்த அவந்தியோட கிங்குக்கு ஜாண்டிஸ் வரும்போது ட்ரீட் பண்ணாக்க அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. சொல்றது புரியுதா. ஃபர்ஸ்ட் வந்து பிரச்சனை இருக்கு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதை டினோட் பண்ற விதமா இந்த இன்சிடென்ட் வந்து நடக்குது. ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு பிம்பிசாராவை பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆர்மி கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் கிங்னு தெரியணும். செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா அங்காவை வந்து கான்கர் பண்ணது வந்து பிம்பிசாரான்னு தெரியணும். தேர்ட் வந்து டக்ஸீலால இருந்து எம்பசி வந்தது வந்து பிம்பிசாரா டைம் பீரியட்னு தெரியணும். லாஸ்ட் வந்து அவந்தி கிங்கோட இருந்த ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியணும். இந்த 4 விஷயத்த பத்தி தான் பிம்பிசாரா பத்தி கொஸ்டின் கேட்கறதுக்கான ஏரியா. அடுத்தது அஜித சத்ரு. ஸோ செகண்ட் ஒய்ஃப் செல்லண்ணாவோட பையன் அஜித சத்ரு தான் சக்சஸரா வருவாங்க. எப்படின்னா அவங்க அப்பாவை கொண்டுட்டு தான் அந்த த்ரோனுக்கே வருவாங்க. ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் அக்ரெசிவ் ரூலர். ஸோ நம்ம இந்த கிங்டமை எடுத்த விதத்திலேயே தெரியுது இந்த பர்சன் எவ்வளோ அக்ரெசிவ் அண்ட் தென் ஏபிளான ஒரு ரூலர் அப்படிங்கிறது. அதாவது ஃபைட் பண்ணி எதையும் வின் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் நமக்கு தெரியுது. கோஷலாவை வந்து அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. அதாவது அவங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட கிங்டம், அவங்க அம்மா கிங்டமை வந்து அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. 2 இன்னோவேட்டிவ் வெப்பனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா வார் என்ஜின். வார் என்ஜின் இது எப்படின்னா எப்படி சொல்லலாம், ஒரு 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 திங்ல இருந்து கல் வந்து வந்து விழுந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேல இருந்து இப்போ அம்பு வந்து மலை மாதிரி விழுகும், இந்த படத்துல எல்லாம் பார்த்திருப்போம் கரெக்ட்டுங்களா. அதே மாதிரி கல்லு வந்து விழுந்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து வார் டைம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது அஜித சத்ரு. அடுத்தது ரத்தம ஷூலா. இது வந்து பாத்தீங்கன்னா சேரியட் முன்னாடி பிளேடு வச்சு நிறைய பேர்த்த, பிளேடுன்னு சொல்லக்கூடாது, அந்த கொல்றதுக்கான அந்த ஷார்ப்பான கத்தி வாள் இது மாதிரிலாம் வச்சு இதுக்காக இருக்கவங்கள கொத்து கொத்தா கொல்ற மாதிரியான ஒரு மிஷின். இந்த பாகுபலி மூவில கூட அதை காட்டியிருப்பாங்க. ஐ திங்க் ராணாவோட வெஹிக்கல் அதுவா தான் இருக்கும். ஸோ இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா அஜித சத்ரு. ஓகேங்களா.
ராஜகிஹாவை வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணது யார் அப்படின்னா அஜாதசத்ரு. புத்தா டைடு டியூரிங் ஹிஸ் ரெயின். ஸோ அஜாதசத்ரு வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்து போனது யார் அப்படின்னா புத்தா. ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் அரேஞ்ச் பண்ணது யார் அப்படின்னா அஜாதசத்ரு. ஓகேங்களா. இப்போ இதுல பார்த்தோம்னா பிம்பிசாரா வந்து வேதிக் ரிச்சுவல்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஒரு கிங். அஜாதசத்ரு வந்து பார்த்தோம் அப்படின்னா புத்திசம் ஃபாலோ பண்ண கிங். ஓகேங்களா. அடுத்தது உதயபத்ரா. உதயன்னு சொல்லுவாங்க. இந்த உதயபத்ரா தான் ராஜகிஹால இருந்து பாட்டலிபுத்ராக்கு கேபிட்டலை சேஞ்ச் பண்ண பர்சன். இந்த பர்சனோட எண்ட் எப்படி இருக்குன்னா மர்டர்னால இறந்து போறாங்க. யாரு கொண்டாங்கன்னா அவந்தி கிங். அவந்தி கிங் வந்து ஏன் கொள்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி ரைவல்ரி இருந்திருக்கும் பிம்பிசாரா டைம்லயே. ஆனா அப்போதைக்கு அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அடுத்து வந்தா பிம்பிசாரோட பையனுக்கும் அவந்திக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே மோசமாயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து ரூலர் வரும்போதே இந்த ரூலர் டைம் பார்த்து மர்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா இந்த உதயபத்ராக்கு அப்புறமாவுமே ஹரியங்கா டைனாசிட்டியில வந்து கிங்ஸ் இருப்பாங்க. பட் அவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப வீக்கான கிங்ஸுங்கனால அவங்கள பத்தி நம்மளுக்கு பெருசா கொஸ்டின் கேட்கறது இல்ல. ஸோ இதுக்கு அடுத்த டைனாசிட்டி நம்ம பார்க்கலாம். அடுத்த டைனாசிட்டி என்னன்னா சிஷுங்கா டைனாசிட்டி. ஃபவுண்டர் யாருன்னா சிஷுங்கா. சிஷுங்கா வந்து ஒரு வைஸ்ராய். வைஸ்ராய் அப்படின்னா யாருன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்க சார்பா ஒருத்தவங்களை அனுப்புறாங்க அப்படின்னா அதை வைஸ்ராய்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிட்டிஷ் இந்தியால வந்து பிரிட்டிஷோட வைஸ்ராய் இங்க இருப்பாங்க. கரெக்டுங்களா. அந்த வைஸ்ராய் சொல்றது எல்லாமே அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்டே சொன்ன மாதிரி. அது மாதிரி இந்த ஹரியங்கா டைனாசிட்டி பெருசா இருக்கும். அப்போ நிறைய ப்ராவின்ஸ் மாதிரி பிரிச்சு அங்க வைஸ்ராய் வச்சு ரூல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்படி வாரணாசியோட வைஸ்ராயா இருந்ததுதான் சிஷுங்கா. ஆனா உதயபத்ராக்கு அப்புறம் வந்த சக்சஸர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க. ஸோ இதை பார்த்து பீப்புள் வந்து அந்த அவங்க மேல ட்ரஸ்ட்டை விட்டு சிஷுங்காவை வந்து த்ரோனை எடுத்து நீங்க எங்களை ரூல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பீப்புள்னால கிங் ஆக்கப்பட்ட பர்சன் தான் இந்த சிஷுங்கா. ஓகேங்களா. பாரிசைட்ஸ் அப்படின்னா த்ரோனுக்காக கூட பிறந்தவங்க அம்மா அப்பா கசின் இந்த மாதிரி பிளட் ரிலேஷனுக்கு அவங்க எல்லாத்தையும் மாத்தி 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 கொண்டுட்டு இருக்கிறது தான் இந்த பாரிசைட்ஸ். ஓகேங்களா. லைக் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல எப்படி எல்லாரும் அடிச்சுப்பாங்க அந்த மாதிரி நடக்கும்போது பீப்புளுக்கு பீஸ் இருக்காது. கரெக்டுங்களா. அதனால பீப்புளா சேர்ந்து ரிவால்ட் பண்ணி இந்த பர்சனை கிங் ஆக்கியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் ராஜ்ரிஹால இருந்து பாட்டலிபுத்ராக்கு வந்து கேபிட்டல் மாறிச்சுன்னு. சிஷுங்கா வந்து கேபிட்டலை வந்து வைஷாலிக்கு வந்து மாத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவந்தி கிட்ட வந்து த்ரெட் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ இந்த வைஷாலிக்கு மாத்தினது மூலியமா அவந்தி வந்து டிஃபீட் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ இதனால அவங்களுக்குள்ள இருந்த 100 வருஷ பிரச்சனை வந்து இதோட தீர்ந்துருக்கும். ஓகேங்களா. ஏன் வைஷாலிக்கு மாறினால டிஃபீட் பண்ணாங்கன்னா அது ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் அந்த திங்ஸ்க்காக. ஓகேங்களா. அது அவ்வளோ இன்டெப்தா நம்ம பார்க்க வேணாம். ஸோ வைஷாலிக்கு கேபிட்டலை மாத்தினது வந்து சிஷுங்கா. அடுத்தது கலஷோகா. சிஷுங்காவோட பையன் கலஷோகா. ஆல்சோ நோன் அஸ் ககர்வர்ணா. ஸோ இன்னொரு பேர் தான் ககர்வர்ணா. செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலை வந்து அரேஞ்ச் பண்ணது வந்து இந்த பர்சன் தான். பாட்டலிபுத்ராக்கு மறுபடியும் கேபிட்டலை மாத்தினதும் கலஷோகா தான். ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது மகதாவோட கேபிட்டல் வந்து ராஜ்ரிஹாவா இருக்கு. அதுக்கப்புறம் பாட்டலிபுத்ராக்கு மாத்துறாங்க. அப்புறம் வைஷாலிக்கு மாத்துறாங்க. அடுத்த மறுபடியும் பாட்டலிபுத்ராக்கே மாத்திட்டாங்க. இதுக்கப்புறமா வந்த டைனாசிட்டி என்ன அப்படின்னா நந்தா டைனாசிட்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் நான் சத்ரிய டைனாசிட்டி. நம்ம லேட்டர் வேதிக் பீரியட்லயே பார்த்திருப்போம் ரூலிங் கிளாஸா இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து சத்ரியாவா இருக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த நந்தா டைனாசிட்டிய ஃபார்ம் பண்ண மகாபத்ம நந்தா வந்து ஒரு சத்ரியா கிடையாது. சொல்ல போனா அப்ரூட்டர் ஆஃப் சத்ரியான்னு சொல்லுவாங்க. அதாவது ஹிஸ்டாரிக்கலி அவங்க சொல்றது என்னன்னா அது வரைக்கும் இருந்த எல்லா சத்ரியாஸையும் கொன்னு இதுக்கு மேல சத்ரியாஸே இல்லை. ஸோ நாங்க தான் ரூல் பண்ணுவோம். ஸோ நாங்க தான் சுப்ரீம் அப்படிங்கிற மாதிரி வந்த டைனாசிட்டி தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எக்ஸாஸ்ட்ரேட் பண்ணாதா உண்மையானாலாம் தெரியல. பட் இதுதான் இந்த டைனாசிட்டியை பத்தி ஜென்ரலா எல்லாரும் சொல்றது. ஓகேங்களா. பாலிடெக்ஸ்ல வந்து மகாபத்ம நந்தாவை உக்ரசேனான்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பெரிய ஆர்மி வச்சிருந்த கிங் வந்து மகாபத்ம நந்தா. ஃபர்ஸ்ட் எம்பையர் பில்டர் ஆஃப் இந்தியா அண்ட் கிளைம் டு பி ஏக்ராட். இப்ப நம்மளுக்கு எம்பையருக்கும் கிங்டம்க்கும் வித்தியாசம் தெரியணும். ஓகேங்களா. இப்போ எம்பையர் அப்படின்னா அங்க வந்து பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஹெட்ரோஜீனியஸா இருப்பாங்க. கிங்டம் அப்படின்னா ஹோமோஜீனியஸா இருப்பாங்க. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு
ஒரு வில்லேஜ் எடுத்துக்கலாம். இல்லன்னா தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப தமிழ்நாட்டுல இருக்க கல்ச்சர், லாங்குவேஜ் எல்லாமே ஒண்ணா இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ இது வந்து ஒரே ஒருத்தவங்க ரூல் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து கிங்டம்னு சொல்லுவோம். அதுவே இப்ப இந்தியா ஃபுல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெறைய லாங்குவேஜ் பேசுவாங்க, நெறைய கல்ச்சர் இருக்கும், பெரிய இடமா இருக்கும். இது மாரி இருந்துச்சுன்னா, அது எம்பையர்ன்னு சொல்லுவோம். அதாவது நெறைய கல்ச்சர், லாங்குவேஜ் எல்லாம் மிக்ஸ் ஆன பெர்சன்ஸ் இருக்கிற பெரிய ஏரியாவ வந்து ரூல் பண்ணா எம்பையர்ன்னு சொல்லுவோம். ஒரே டைப் ஆஃப் பீப்பிள ரூல் பண்ணா அத வந்து கிங்டம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் எம்பையர் பில்டர் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா மகாபத்மனந்தா. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நிறைய கல்ச்சர் இருக்கிற பீப்புளா ஒன்னா இருக்கிற இடத்த மீன் ஒரு பெரிய இடத்துல நிறைய கல்ச்சர்ஸ் இருக்கிற பீப்புளை சேர்த்து ரூல் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து மகாபத்மனந்தா. ஆஹ் அந்த பர்சனை ஏற்காட்டுன்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. ஓகேங்களா? added Kalinga to Magadha and brought image of Jinnah as விக்டரி ட்ராஃபி. ஜினா அப்படின்னா மகாவீரா. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம், புத்திசம் ஜெயினிசம் படிக்கும்போது. ஸோ ஜினா அப்படின்னா மகாவீரா. ஸோ கலிங்கா ஒடிஷாவை வந்து மகதா கூட அனெக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த விக்டரி சொல்ற விதமா மகாவீராவோட இமேஜை வந்து அங்கிருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க மகாபத்மனந்தா. மெத்தடாலஜிக்கல் கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ். நம்ம மகா மகாஜனபதா ஸ்டார்டிங்லயே எழுத படிக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால டாக்ஸேஷன் சிஸ்டம் வந்து பெட்டரா இருக்கும். ஆனா மகாபத்மனந்தாக்கு கீழே இன்னுமே அதை வந்து பெட்டர் ஆக்கி இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்லலாம், இவங்க இவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு நோட் பண்ணி வைக்கிறத தாண்டி அந்த அக்கௌண்ட்ஸ் பாக்குறது, அந்த மாதிரி மெத்தடாலஜிக்கலா கொண்டு வந்தது மகாபத்மனந்தா. இரிகேஷன் ஒர்க் அதிகமா பண்ணது யாரு அப்படின்னாலும் மகாபத்மனந்தா தான். அடுத்த இது யாருன்னா தனனந்தா. இவங்க தான் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூலர். கிரீக் லிட்ரேச்சர்ல வந்து ஆக்ரமீஸ் ஆண்ட்ரமீஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேர்ல சொல்றது யாரு அப்படின்னா தனனந்தா. அலெக்சாண்டர் வந்து பஞ்சாபை அட்டாக் பண்ணும்போது நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவை வந்து நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவை வந்து யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா தனனந்தா. ஓகேங்களா? ஸோ கான்டெம்பரரி அலெக்சாண்டருக்கு கான்டெம்பரரியா இருந்தது யாருன்னா தனனந்தா. இன்வென்டர் நந்தோபக்ரமணி. இது வந்து மெஷர். இப்ப நம்ம 1 கிலோ, 1 அடி, 1 முழம்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு மெஷர் தான் இந்த நந்தோபக்ரமணி. அரகண்ட் அண்ட் அப்ரசிவ் ரூலர் இம்போஸ்ட் ஹெவி டாக்ஸஸ். ஸோ தனனந்தா வந்து ஒரு கைண்டான ரூலர் கிடையாது. பீப்புளை வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்தின ஒரு ரூலர். ஓகேங்களா? இதோட நம்மளுக்கு மகதாவோட ஹிஸ்டரி வந்து எண்ட் ஆகுது. ஸோ மகாஜனபதாஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது மகதா. மகதால வந்து கிங்டமா மாறுறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு பெரிய கிங்டமா மாறுறதுக்கு முன்னாடி இந்த 3 டைனாசிட்டியும் தான் ரூல் பண்ணியிருப்பாங்க. இதவே நம்ம வந்து எம்பையர்னு சொன்னோம். அப்போ மௌரிய டைனாஸ்டிக்கும் நந்தா டைனாஸ்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இந்தியா அப்படின்னா நந்தா டைனாசிட்டி இந்த லெவல் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஆனா மௌரிய டைனாசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ல ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ சைஸ் டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? ஸோ ரொம்பவே எக்ஸ்போனென்ஷியல் growth வந்து மௌரியன் டைனாசிட்டில இருந்து பார்த்துருக்க முடியும். மௌரியன் டைனாசிட்டியில வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டியும் மாறி இருக்கும், பீப்புளோட திங்கிங்கும் மாறி இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் மாறி இருக்கும். ஸோ இந்த 3 டைனாசிட்டி விட இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால நம்ம இதுல இருந்து தனியா ஒரு தனி ஹிஸ்டரியை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதோட நம்மளுக்கு மகாஜனபதாஸ் இந்த டாபிக் வந்து எண்ட் ஆகுது. இது கூடவே நம்ம இப்ப வந்து நம்ம பார்த்தது எல்லாமே இந்த யூபி பீகார்ல என்ன நடந்துச்சுன்னு. யூபி பீகார்ல இது நடந்துட்டு இருக்கும்போது நார்த் வெஸ்டர்ன் இந்தியால என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பர்ஷியன் அண்ட் மெசிடோனியன், அதாவது கிரீக் இன்வேஷன் வந்து நடந்திருக்கும். அது ஜஸ்ட் ஒரு சின்ன டாபிக், அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்த டாபிக் ஓவர் ஆயிரும். ஸோ கம்போஜா, மதுரா, கந்தாரா நம்ம மேப்லயே பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? அந்த மேல டாப்ல இங்க 3 இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு கோஆபரேஷனே இருக்காது. அதனால என்ன ஆகும்னா இங்க மகதான ஒரு பெரிய கிங்டம் உருவான மாதிரி இங்க உருவாகி இருக்காது. இதனால என்ன ஆகுதுன்னா ஈரான் பர்ஷியன் எம்பையர் வந்து இங்க வந்து இன்வைட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். அதாவது ஒரு பெரிய கிங்டம் தோக்கடிக்கிறத விட குட்டி குட்டியா இருக்கிறவங்கள வந்து தோக்கடிச்சிடலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனாலதான் நம்மளுக்கு நார்த் வெஸ்டர்ன் இந்தியால இந்த பர்ஷியன் அண்ட் மெசிடோனியன் இன்வேஷன் வந்து நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்தது யாரு அப்படின்னா சைரஸ்ங்கிற ஒரு பர்ஷியன் கிங் தான் இந்தியன் சப்கான்டினென்ட்டை ரூல் பண்ண ஒரு பர்சன். கம்போஜா, காந்தாரா இந்த 2 மகாஜனபதாஸ்ல இருந்து ட்ரிபியூட் வாங்குது யாருன்னா சைரஸ்ங்கிற ஒரு ஈரானியன் இல்லைன்னா பர்ஷியன் ரூலர். அடுத்தது வந்தது யாரு அப்படின்னா டேரியஸ். இந்த டேரியஸ் வந்து பஞ்சாப் வயலுக்கு அனெக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பாக்குறோம் இதுதான் நார்த் வெஸ்டர்ன் இந்தியானா கம்போஜா இங்க இருக்கு, பஞ்சாப் இங்க இருக்கு.
ஸோ சைரஸ் டைம் பீரியட்ல இங்க வராங்க அப்படின்னா டேரியஸ் பீரியட் இங்க வராங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜெரிக் சிக்ஸ். இது எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல. சக்சஸர் ஆஃப் டேரியஸ். ஸோ எம்ப்ளாய்டு இந்தியன்ஸ் இன் லாங் வார் அகேன்ஸ்ட் கிரீக்ஸ். அந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா பர்ஷியன் எம்பையருக்கும் மெசிடோனியன் கிரீக் எம்பையருக்கும் பெரிய ரைவல்ரி இருக்கும். அதாவது போட்டி இருக்கும். யாரு வேர்ல்டை வந்து ரூல் பண்றாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கோல்டு வார் டைம்ல யூஎஸ்ஏக்கும் ரஷ்யா மீன் சோவியத் யூனியனுக்கும் எப்படி யார் பெருசுன்னு அடிச்சுப்பாங்க. அது மாதிரி அந்த டைம் பீரியட்ல இந்த பர்ஷியனும் கிரீக்கும் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாரு வேர்ல்ட கேப்சர் பண்றாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பர்ஷியன் ஆர்மி வச்சிருந்த இந்த கிங்கோட ஆர்மில வந்து இந்தியன்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் கிரீக் ஹிஸ்டரியோட அக்கௌண்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது மூலியமா என்ன தெரியுதுன்னா இந்த இந்தியன்ஸை வந்து ஈரானியன்ஸ் பர்ஷியன்ஸ் வந்து அப்பவே ரூல் பண்ணியிருக்காங்கிற ஹிஸ்டரி நம்மளுக்கு வந்து தெரியுது. ஓகேங்களா? அடுத்தது பர்ஷியன் இம்பாக்ட் ஆன் இந்தியா. நம்ம பார்த்தா பர்ஷியன்ஸ் வந்து இந்த நார்த் வெஸ்டர்ன் இந்தியா வந்து கொஞ்ச நாள் ரூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால இந்தியாவில் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கரோஷ்தி ஸ்கிரிப்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஈரானியன் இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் வந்திருக்கு. அதாவது இந்த ரைட் டு லெஃப்ட் எழுதுற பழக்கம் தென் அந்த ஸ்கிரிப்ட் நாகரி ஸ்கிரிப்ட் பிராமி ஸ்கிரிப்ட்னு சொல்றோம். அது மாதிரி ஒரு டைப் ஆஃப் ரைட்டிங் வந்து ஈரான் இன்ஃப்ளூயன்ஸ்ல நம்மளுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி சிக்லாய் டைப் காயின்ஸ் இதுவுமே ஈரான்ல தான் இருக்கும். இந்த டைப் ஆஃப் காயின்ஸ் வந்து இந்தியாலயும் வர ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா ஈரானை பார்த்து காப்பி அடிச்சாங்க. அடுத்தது இந்த அசோகாவோட ராக் இன்ஸ்கிரிப்ஷனும் ஏன் கூட ஈரான் கிங் டேரியஸை பார்த்து அசோகா ஃபாலோ பண்ணதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டூபாயில் அந்த பில்லர் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, சாரநாத் பில்லர், அந்த மாதிரி அந்த கேபிட்டல்ஸ் எல்லாமே கேபிட்டல் நம்ம சொல்றது அந்த பில்லர் தான். ஓகேங்களா? அது எல்லாமே ஈரானோட இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ இருந்த பர்ஷியன் கிங்ஸ் எல்லாருமே இது மாதிரி தான் இந்த இந்த பில்லர் வைக்கிறது, எடிக்ட் வைக்கிறது, இந்த ராக்ல இன்ஸ்கிரைப் பண்றது, இது இந்த மெத்தட் இல்லைன்னா அந்த ஃபார்மேட் இது எல்லாமே ஈரான் கிங்ஸை பார்த்து தான் லேட்டர்ல இருக்க இந்தியன் கிங்ஸுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேங்களா? அடுத்து கிரீக்ல இருந்து இங்க வந்து இன்வைட் பண்ணது யாருன்னா அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்தது 326 பிசி கைபர் பாஸ் வழியா இந்தியாவுக்கு என்டர் ஆயிருப்பாங்க. ஸோ அலெக்சாண்டருக்கு வந்து வெல்த் மட்டும் அட்ராக்ட் பண்ணியிருக்காது. அலெக்சாண்டருக்கு வந்து ஜியாகிரபி மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓஷன்ஸை பத்தி எல்லாமே தெரியணும். வேர்ல்டை வந்து இந்த ஓஷன்ஸ் மூலியமா எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியணும் அப்படிங்கிறது அலெக்சாண்டரோட ஒரு பெரிய விஷா இருக்கும். அதனாலதான் எங்க போய் அனெக்ஸ் பண்ணாலும் அங்க ஏதாச்சும் ஒரு போர்ட் சிட்டியை வந்து அலெக்சாண்ட்ரியான்னு பேரை வச்சு அனெக்ஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ தட் ஒரு டைம் பீரியட்ல எல்லா அலெக்சாண்ட்ரியாவையும் கனெக்ட் பண்ணுனா மொத்த உலகத்தையும் சுத்திட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு விஷன் வச்சிருந்த ஒரு பர்சன் தான் அலெக்சாண்டர். ஸோ அதனாலதான் இந்தியாவை நோக்கியும் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? எல்லா நார்த் வெஸ்டர்ன் கிங்குமே பார்த்தோம்னா அலெக்சாண்டர் வந்து வார்ல தோத்ததே இல்லை, ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும் வார், அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்டனால சரண்டர் ஆயிடுவாங்க அலெக்சாண்டர் கிட்ட. அப்படி ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆனது யாருன்னா அம்பி அப்படிங்கிற ஒரு கிங், டக்ஸீலாவோட கிங் தான் ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆவாங்க. சரண்டர் ஆகாத ஒரே கிங் யாரு அப்படின்னா போரஸ். நான் இது பார்த்துருப்போம், போரஸ் அலெக்சாண்டர் பேட்டில்னு, பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ். ஸோ இந்த பேட்டில் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் போரஸ் தோத்து போயிருந்தாலும் அந்த பிரேவரியை பாராட்டி கிங்டம் திருப்பி போரஸ்க்கு அலெக்சாண்டர் கொடுத்ததான் சொல்லுவாங்க. இந்த வார் எங்க நடக்கும்னா ஜீலம் ரிவர் கிட்ட நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது பீஸ் ரிவர் கிட்ட வரும்போது அலெக்சாண்டரோட சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு மேல எங்கனால ஃபர்தரா வர முடியாது, திருப்பி போகணும், வீட்டுக்கு போகணும், பல வருஷமா இப்படியே இருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ மாரலி ரொம்ப லோ ஆயிருப்பாங்க. ஸோ இதுக்கு மேல போறதும் நல்லது இல்லைன்னு சொல்லி அலெக்சாண்டர் வந்து அந்த பீஸ் ரிவரோட பேங்க் நார்த்தன் பேங்க்ல வந்து ஜஸ்ட் இந்த ஸ்டோன் ஆல்டர்ஸ்னா அந்த கல்வெட்டு மாதிரி வச்சுட்டு மட்டும் அவங்க திருப்பி ரிட்டர்ன் போயிடுவாங்க. இந்தியாவில் அலெக்சாண்டர் இருந்தது 19 மாசம். ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து அவங்க நாட்டுக்கே போயிடுவாங்க. போய் பேபிலோன்ல வந்து 323 வந்து அலெக்சாண்டர் இறந்துருவாங்க. ஓகேங்களா? அலெக்சாண்டரை வந்து ரொம்ப பெரிய இடத்த கான்ஃபியர் பண்ணனால டைரக்டா ரூல் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ 3 பார்ட்டா டிவைட் பண்ணி அதுக்கு வந்து கவர்னர்ஸை வந்து அலெக்சாண்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவை வந்து ஹெட் பண்ண கவர்னர் யாரு அப்படின்னா செக்லோயஸ் நிக்கோட்டர். ஓகேங்களா? இவரு தான் எம்பசியும் கூட அனுப்பிச்சிருப்பாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். ஸோ இதுதான் கொஸ்டின் ஏரியா. இந்த பேர் மட்டும் 2 டைம் கேட்டிருக்காங்க யாரு கவர்னரா இருந்தாங்க அப்படின்னு. ஸோ அலெக்சாண்டரோட டெத்துக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே இண்டிபெண்டன்ட் ரூலரா அலெக்சாண்டர் ஹெட்டே இல்லை, அப்ப கீழே இருக்கவங்க எல்லாம் நான் இண்டிபெண்டன்ட் ரூலர்னு சொல்லிப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அலெக்சாண்டர் டெத்துக்கு அப்புறம் இது எல்லாமே டிஸ்இன்டிகிரேட் ஆயிடும்.
இப்போ அலெக்சாண்டர் இன்வேஷன்னால இந்தியாவுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி பத்தி ரொம்ப அதிகமா தெரிய ஆரம்பிச்சது வந்து அலெக்சாண்டரோட அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து தான். எப்படின்னா அவங்க இந்தியாவுக்கு வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, ஜியாகிரபி எப்படி இருந்துச்சு, வைல்ட் அனிமல்ஸ் எப்படி இருந்துச்சு, பீப்புள் எப்படி இருந்தாங்க, என்ன சாப்பிட்டாங்க, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில நிறைய ஒரு பெரிய சங்கே அலெக்சாண்டரோட ஹிஸ்டோரியன்ஸ் எழுதி வச்சதுல இருந்து தான் நம்மளுக்கு தெரியுது. இன்னொரு திங் என்ன தெரியுதுன்னா, புவர் பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட டாட்டர்ஸை வந்து மார்க்கெட்ல வித்தது, ஸ்லேவா விற்கிறது தெரியுது. இது மூலியமா தெரிஞ்சிருக்கு. சதி வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அப்படிங்கிறதுமே அலெக்சாண்டரோட ஹிஸ்டாரியன்ஸ் எழுதி வச்சிருந்ததுல இருந்து நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி நார்த் வெஸ்டர்ன் இந்தியால இருக்கிற ஆக்ஷன் வந்து ரொம்பவே ஹை குவாலிட்டியா இருந்திருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. எப்படின்னா 2 lakh ஆக்ஷன், அதாவது காளமாடு வந்து வாங்கினது மூலியமா இங்க இருக்கிற காளமாடுக்கு அங்க டிமாண்ட் இருந்திருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் இது வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி லேண்ட் மூலியமா ட்ரேடுக்கு ஒரு கேட்வே மாதிரி இந்த இன்வேஷன் வந்து இருந்திருக்கும். இதுக்கப்புறமா யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் லேண்ட் வழியா நிறைய ட்ரேட் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அடுத்தது இந்த காந்தாரா ஆர்ட், இந்த டைப் ஆஃப் ஸ்கூலுமே டெவலப் ஆயிருக்கும். நார்த் இந்தியா வந்து யூனிஃபை சந்திரகுப்தா மௌரியா கீழே அந்த அவ்வளோ பெரிய ஒரு கிங்டம் இல்லைன்னா எம்பையர் உருவாகிறதுக்கு இன்டைரக்ட் ரீசன் வந்து அலெக்சாண்டர். ஏன் அப்படின்னா சின்ன சின்ன கிங்டமா இருந்ததை எல்லாம் ஒன்னா சேர்ந்து அலெக்சாண்டரோட ஒரு ப்ராவின்ஸா மாத்திருப்பாங்க. அப்போ சந்திரகுப்தா மௌரியா வரும்போது இந்த சின்ன சின்ன ரூலர் கூட சண்டை போடுறதை விட ஒரே சங்கா எடுத்துக்கிற மாதிரி இது அமைஞ்சிருச்சு. ஓகேங்களா, நம்ம பார்த்தோம் இந்தியாவில் இப்போ இதுதான் நந்தா டைனாசிட்டி அப்படின்னா மௌரிய டைனாசிட்டி இவ்வளோ பெருசா இருந்துச்சு, கரெக்டுங்களா? ஸோ இவ்வளோ பெருசா வர்றதுக்கு இன்டைரக்ட் ரீசன் வந்து அலெக்சாண்டரோட இன்வேஷனும் கூட தான். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம 16 மகாஜனபதாஸ் பார்த்தோம். அந்த மகாஜனபதாஸோட ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில் ஏதாச்சும், அதாவது ஒரு இந்த மகாஜனபதா இதுக்கு ஃபேமஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூனிக்கான ஃபேக்ட் இருந்தால் அதை நான் சொல்றேன். ஜஸ்ட் நீங்க வந்து உங்க புக்ல நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அங்காலேருந்து பார்க்கலாம். அங்காவோட கேபிட்டல் என்னன்னா சம்பா. ஓகேங்களா, இது வந்து நம்ம அந்த பிடிஎஃப் நோட்ஸ்லேயே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ கேபிட்டல் நீங்க நோட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வைக்கிறேன்னா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது எதுக்கு யூனிக்கான ஃபீச்சர் இதுல என்ன இருக்குன்னா ஸ்வர்ணபூமி, அதாவது நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்றோம், கரெக்டுங்களா? அந்த இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஸோ இதுக்கு ட்ரேடுக்கு கான்டாக்டா இருக்கிற ஒரு இடம் தான் இந்த அங்கா. ஓகேங்களா, ஸோ இந்த கிங்டம் தான் மற்ற மகாஜனபதாஸ்க்கும் ஸ்வர்ணபூமிங்கிற சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும் லிங்கா இருக்கு ட்ரேடுக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து கோஷலா. கோஷலாவோட கேபிட்டல் வந்து 2 இருக்கு. ஒன்று வந்து நார்த்தன் கேபிட்டல் ஸ்ரவஸ்தி, சதர்ன் கேபிட்டல் குஷவஸ்தி. ஓகேங்களா, இதுல என்ன இம்பார்ட்டண்ட்டான திங் அப்படின்னா இங்கதான் வந்து புத்தா வந்து பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ புத்தா பிறந்த ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாஜனபதாக்கு கீழே வருது. ஓகேங்களா, புத்தா பிறந்த இடம் வந்து என்ன, லும்பினி, கரெக்டுங்களா? ஸோ இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா கோஷலாக்கு கீழே வருது. அடுத்தது என்ன அப்படின்னா வஜ்ஜி. வஜ்ஜியோட கேபிட்டல் வைஷாலி. ஸோ இது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா மகாவீரா வந்து பிறந்தது வந்து இந்த மகாஜனபதாக்கு கீழே வரும். ஓகேங்களா, அதே மாதிரி அஜத சத்ருவோட அம்மா வந்து இதுல இருந்து வந்திருப்பாங்க, வஜ்ஜில இருந்து. ஓகேங்களா, இன்கேஸ் நான் பேசுறது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோ இல்ல புரியாத மாதிரி இருக்குன்னா சாரி, கொஞ்சம் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கு, அதனாலதான் விட்டு விட்டு பேசுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது வந்து மல்லாஸ். மல்லாஸோட கேபிட்டல் வந்து குஷினாரா, பாவா, இந்த மாதிரி 2 கேபிட்டலும் இருக்கு அவங்களுக்கு. இது வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா புத்தாவோட லாஸ்ட் மீல், கடைசி சாப்பாடு சாப்பிட்டது இங்கதான். ஓகேங்களா, இங்க மல்லாஸ். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சேட்டி. இதோட கேபிட்டல் வந்து என்னன்னா சுக்திமதி. ஓகேங்களா, இது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா கிங் சிசுபாலா
இந்த செட்டியோட கிங் வந்து சிசுபாலா. இந்த சிசுபாலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துரியோதனா, இந்த குரு கிளானோட துரியோதனாவோட ஒரு எப்படி சொல்லலாம், ஃப்ரெண்டோட பையன் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. இந்த சிசுபாலா தான் செட்டிங்கிற ஒரு மகாஜனபதாவோட கிங்கு. இந்த கிங்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா துரியோதனாவோட ஃப்ரெண்டோட பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து என்னன்னா வத்சா. வத்சா வந்து கேபிட்டல் கௌஷம்பி. இது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா காட்டன் டெக்ஸ்டைலுக்கு ஃபேமஸ். ஓகேங்களா. இந்த கௌஷம்பி வந்து இதோட கேபிட்டல் கௌஷம்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா கங்கா யமுனா இது ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல இருக்கு. ஓகேங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வத்சாவோட கிங் வந்து உதயனா. இந்த ஒரு கிங் தான் இதுக்கு இருக்காங்களான்னா கிடையாது, ஃபேமஸான கிங். ஓகேங்களா. உதயனா. இந்த உதயனா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹீரோ ஆஃப் 3 சான்ஸ்கிரிட் டிராமாஸ். 3 சான்ஸ்கிரிட் டிராமாவோட ஹீரோ யாருன்னா இந்த கிங் தான். ஓகேங்களா. லைக் இப்ப இந்த பாகுபலியில எப்படி அது ஒரு கிங்கை பத்தி கதை வராம வருது, அது மாதிரி சான்ஸ்கிரிட் வந்து இந்த பர்சனோட கதையை வச்சு 3 டிராமா வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா குரு. குருவோட கேபிட்டல் என்னன்னா இந்திரபிரஸ்தா. இது எதுக்கு ஃபேமஸ்னா இந்த மகாபாரதா ரிலேட்டான கிளான்னு இது ஃபேமஸ். ஓகேங்களா. அடுத்த அடுத்த கிளான் எது அப்படின்னா பாஞ்சாலா. பாஞ்சாலாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா 2 கேபிட்டல் இருக்கு. நார்த்தன் கேபிட்டல் வந்து அச்சி சத்ரா, சதர்ன் கேபிட்டல் வந்து கம்பீலியா. ஓகேங்களா. இது வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இதுவுமே மகாபாரதால வரும். அது போக இன்னொரு ஃபேமஸ் வந்து கனூஜ் வந்து இந்த கிங்டமுக்கு கீழே தான் இருக்கு. கனூஜ் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா அங்க இருக்கிற டைப் ஆஃப் ரோஸ்க்கு. ஓகேங்களா. அந்த சாயில் வந்து அதுக்கு ஃபேமஸ். அடுத்த கிங்டம் வந்து மத்ஸ்யா. மத்ஸ்யாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா விராட்டா நகர். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தாரா. நான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ருக்கு மட்டும் சொல்றேன். மத்ஸ்யாவுக்கு வந்து பெருசா அதுல கொஸ்டின் ஏரியா எதுவுமே கிடையாது. அவந்தியுமே பெருசா கொஸ்டின் ஏரியா கிடையாது. ஷௌரனாவும் கொஸ்டின் ஏரியா கிடையாது. ஓகேங்களா. ஸோ காந்தாரா வந்து பார்த்தோம்னா கேபிட்டல் வந்து தக்ஷீலா. இங்கதான் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா வந்து டேரியஸோட ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இங்க கிடைக்கும். அந்த இன்ஸ்கிரிப்ஷன் மூலியமா தான் நம்மளுக்கு ஈரான் வந்து இங்க என்ன எந்த டைப் ஆஃப் ரூலிங் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் பேர் என்ன அப்படின்னா பெஹிஸ்டன் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ பெஹிஸ்டன் இன்ஸ்கிரிப்ஷனாவே அந்த ஈரான் ரூலரான டேரியஸ் ரிலேட் ஆனது நம்மளுக்கு காந்தாரா மகாஜனபதாக்கு கீழே அது வந்து வருது. ஓகேங்களா. அடுத்தது என்ன, அடுத்த மகாஜனபதா என்ன அப்படின்னா கம்போஜா. கம்போஜாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா பூஞ்சா. ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா ஆக்ஷனுக்கு வந்து ஃபேமஸ். நம்ம பார்த்தோம் அலெக்சாண்டர் வந்து நார்த் வெஸ்டர்ன் இந்தியால இருந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ இங்கதான். அதே மாதிரி உத்தரபாதா நம்ம பார்த்தோம் கரெக்டுங்களா. அது வந்து கம்போஜா தான் ரிமார்க்கபிளான ஒரு இடம். இதுதான் அந்த எப்படி சொல்லலாம், இந்த இடத்த ரீச் பண்ணாதான் இந்த உத்தரபாதா இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து அசாக்கா. அசாக்காவோட கேபிட்டல் என்னன்னா பொட்டாலி. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரே மகாஜனபதா விந்தியா ரேஞ்சுக்கு சவுத்துல இருக்கு. விந்தியா ரேஞ்சோட சவுத்துல இருக்கிற மகாஜனபதானா அசாக்கா. அதே மாதிரி தக்ஷிணபாதால இருக்கிற மகாஜனபதாவும் இது ஒண்ணுதான். ஓகேங்களா. ஸோ இதுதான் இதை பத்தினா கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான ஃபேக்ட். பெருசா ஒன்றும் இருக்காது. புத்தா, மகாவீரா, அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் ரூட்ஸ் இதுதான் இதுல வரும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நான் நோட்ஸ்ல நான் தரல. ஸோ இது மட்டும் நீங்க புக்ல படிக்கிற புக்லயோ இல்லை நீங்க நோட்ஸ் எங்கேயாச்சும் எழுதி வைப்பீங்கன்னா அங்கே ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் எலிமினேட் பண்ணது யூஸ் ஆகும். ஓகேங்களா.
அந்த இன்ஸ்கிரிப்ஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணதுக்கு நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இது குடுத்தேன். ஸோ தட் நம்மளுக்கு தெரியும். இது வந்து அந்த கொஸ்டினோட ரிலேட் இல்ல அப்படிங்கிறது. பிகாஸ் நான் வந்து ஒரு எக்ஸாம்ல இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சோலாஸ் கூட வந்துச்சு. ஸோ சோலாஸோடது இல்லன்னு நம்மளுக்கு இது தெரிஞ்சதுன்னா, ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியிருந்தா, அந்த கொஸ்டின் ஆக்சுவலி ஆன்சர் பண்ற மாரி குடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த இன்ஸ்கிரிப்ஷனலாம் நம்ம இந்த மாரி பெருசா காட்டுனாங்கன்னா, அத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? மத்தபடி இந்த டாபிக் வந்து ரொம்ப கஷ்டம், இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் இதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி, ஜஸ்ட் மகாஜனபதானா என்ன? புத்தா ரிலேட்டடான மகாஜனபதா என்ன? மகாவீரா ரிலேட்டடான ஜனபதா என்ன? பிம்பிசாரா, அஜாதசத்ரு, சிசுங்கா, அப்புறம் நந்தா டைனாசிட்டி. இத பத்தி ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். கொஸ்டின்ஸ் இத தாண்டி பெருசா வரதில்ல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தோம்னா புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வரும். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மெயினா லிட்ரேச்சர் ரிலேட்டடா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் இந்தியால கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில ஒரு 70% கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். அதுக்கடுத்து நம்ம சவுத் இந்தியன் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி வந்து சங்கம் ஏஜ்ல பார்த்துட்டோம். ஸோ அதுவுமே டன். ஸோ நம்ம அடுத்து குப்தா பார்த்துட்டோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வந்து நம்ம மெஜாரிட்டி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மெஜாரிட்டி கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நோட்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல நான் டெலகிராம்ல அப்லோட் பண்ணிடுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? பை.